அனைவருக்கும் வணக்கம். இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 9/1/2024 செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற ருண பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி. நம் வாழ்வில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வழிபாடுகள் பற்றியும் நமக்கு இருக்கும் தோஷங்களை எவ்வாறு நிவர்த்தி செய்வது பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் இந்த பதிவில் நாம் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உற்றா உரை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதெல்லாம் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இன்றைய பதிவுல ருண பிரதோஷனம் என்னன்றது பற்றியும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது பற்றியும் மற்றும் தோஷங்களை எவ்வாறு நிவர்த்தி செய்வது பற்றியும் நாம் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம். பிரதோஷம் என்பது மாதங்களில் 2 முறை கடைபிடிக்கப்படும் ஒரு விரதமாகும். வளர்பிறை மற்றும் தேய்பிறையோடு சேர்ந்து வருகின்ற திரியோதிசையில் வரும் இந்த திதியை தான் நம்ம பிரதோஷம் என்று அழைக்கிறோம். இந்த நேரத்தில் ஆழகால விஷத்தை உண்டு தங்களை காப்பாற்றிய சிவபெருமானை தேவர்கள் வழிபட்டு அருள் பெற்ற நேரம் தான் இந்த பிரதோஷம் நேரம் என்று அழைக்கிறோம். தங்களை வழிபட்ட தேவர்களுக்கு ஆனந்த நடனம் ஆடி காட்டி அவர்கள் கேட்ட வரங்களை அருள் பாலித்ததாக சிவபுராணங்கள் கூறப்படுகிறது. சிவபெருமானின் 8 விரதங்களிலே மிகவும் அவருக்கு பிடித்த விரதம் பாத்தீங்கன்னா பிரதோஷம் மற்றும் மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி. இந்த 2 விரதங்களும் நாம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நாம் அனைத்து நலன்களையும் பெற முடியும். சிவபெருமானுக்கு பிடித்த பக்தர்களாகவே நாம் மாறிவிடலாம் என்றது புராணங்கள் கூறப்படுகிறது. இப்ப பிரதோஷ விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும்ன்றது பாத்தீங்கன்னா வருடத்தில் சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதத்தில் வருகின்ற வளப்பிறையில் வருகின்ற பிரதோஷத்தை நாம் பிரதோஷமாக கடைபிடிக்கலாம். எவர் ஒருவர் தொடர்ந்து பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் சிவலோக பதவி கிடைக்கும். இந்து கடவுள்களிலே மிகவும் எளிமையானவர், கேட்ட வரங்களை தரக்கூடியவர் சிவபெருமான். அதனால நம் உண்மையான பக்தியோடு அவரை சரணடைந்தால் அவருடைய அருளை பெறலாம்ன்றதே ரொம்ப சிறப்பாக புராணங்கள் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை வில்வ இலை கொண்டு அர்ச்சித்து நாம் வழிபட்டால் நாம் வாழ்வில் செல்வத்தை பெற முடியும். செல்வம் நம் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்கும்ன்றது ரொம்ப அழகாகவே கூறப்படுகிறது. அதனால இந்த நேரத்துல, இந்த பிரதோஷ நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபடுங்க. அதனால் நம்மளுக்கு பல அற்புதங்களும் பல சந்தோஷங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப ருண பிரதோஷம் அப்படின்றது நான் சொன்னேன். ருண பிரதோஷனா என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்த இந்த பிரதோஷத்தை நாம் ருண பிரதோஷம் என்று அழைக்கிறோம். ருணம் என்றால் தோஷம். இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய அனைவரும் சிவாலயம் சென்று இந்த பிரதோஷ நேரத்தில் சிவனை வழிபட்டால் நாம் தோஷங்கள் அனைத்தும், அது மட்டும் இல்லாமல் சர்வ தோஷங்கள் போன்ற கடுமையான தோஷங்கள் கூட சிவாலயம் சென்று நாம் சிவபெருமானை தரிசிக்கிறதுனால, இந்த பிரதோஷ நேரத்தில சிவபெருமானை தரிசிக்கிறதுனால அந்த தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும்ன்றது ரொம்ப புராணங்கள் அழகாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இப்ப பிரதோஷ நேரம் என்பது திரியோதிசையோடு சேர்ந்து வருகின்ற இந்த நேர பிரதோஷம். அது மட்டும் இல்லாமல் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரும் கடைபிடிக்க வேண்டிய இந்த நேரம் தான் பிரதோஷ நேரம் என்று அழைக்கிறோம். பிரதோஷ காலத்தில் மட்டும் இல்லாமல் தினமும் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வருகின்ற இந்த நேரத்தை நாம் நித்திய பிரதோஷமாகவே அழைக்கின்றோம். இந்த நித்திய பிரதோஷ நேரத்துல நம்ம ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதால் நாம் வாழ்வில் அனைத்து செல்வத்தையும் சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறலாம்ன்றது கூறப்படுகிறது. அந்த மந்திரம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையும் எவர் உண்மையான பக்தியோடு பிரார்த்தனை செய்கிறார்களோ அவரை சிவனை சரணடையலாம்ன்றது புராணங்கள் கூறப்படுகிறது. உண்மையான பக்தியோடு எவர் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் சிவன் பெருமானுடைய அருளை பெறலாம்ன்றது புராணங்கள் கூறப்படுகிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நம சிவாய என்ற மந்திரம். அந்த வழிபாடுகளை செய்யுங்க. ருணம்னா செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கிழமையில பிரதோஷம் வந்ததுனால நமக்கு இருக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்ய சிவாலயம் சென்று சிவபெருமானை தரிசித்து அவருக்கு வேண்டிய அபிஷேக பொருட்களை நாம் வாங்கி கொடுப்பதனால் நாம் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற முடியும். இப்ப பாத்தீங்கன்னா பிரதோஷம் சிவாலயம் சென்று நம்ம சிவனை தரிசிக்க வேண்டும்.
நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிக்க வேண்டும், அதுவும் சிறப்பான பலன் தரக்கூடியது. இப்ப நந்தி பகவானுக்கு நம்ம வில்வ இலை இல்லைன்னா அருகம்புல் மாலை சாற்றி வழிபடலாம். பிரதோஷத்துக்கு நம்ம என்ன பொருள் வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்கின்றது அப்படின்றது ஒரு பதிவாவே நான் கொடுத்திருக்கேன். அதுல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, சென்று பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர், அதனால அவருக்கு நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த பிரதோஷ நேரத்துல. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அபிஷேக பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க. அதனால உங்களுக்கு அளவற்ற பலன் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாம சிவனை உண்மையான பக்தியோடு வழிபடுபவர்களுக்கு அவர்கள் 1000 துன்பங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி அடைந்து அனைத்து நலன்களையும் தரக்கூடியவர் சிவபெருமான். இப்ப எங்களால கோயிலுக்கு போக முடியலமா, வீட்டிலே எளிமையா நான் எப்படி பூஜை செய்வது அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். இப்ப என்ன பண்றது பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள், அருகில் சிவாலயம் இல்லாதவர்கள் எளிமையான முறையிலே நம் இல்லத்தில் எப்படி செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க மாலையில ஒரு 4 மணிக்கு எல்லாம் பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் செஞ்ச பிறகு சிவபெருமான் போட்டோ இருந்தாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி, அதுக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சுக்குங்க. எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, அவருடைய அந்த நேரத்துல சிவபெருமானுடைய போட்டோ எதுவும் இல்லமா அப்படின்னு சொல்றவங்க நம்ம ஒரு சின்ன அகல் கூட ஏத்தி வச்சுக்கலாம். ஏத்தி வச்சுட்டு அந்த ஒளியிலேயே நம்ம சிவபெருமானை தரிசிக்கலாம். உண்மையான அன்போடு பக்தியோடு அவரை சரணடைந்தால் அவர் நம் இல்லத்தில் எழுந்தருளுவார் என்று ரொம்ப புராணங்கள் கூறப்படுகிறது. அதனால அவர் உண்மையான பக்தியோடு அந்த நேரத்துல நீங்க ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை 11 முறை அப்படின்னா 21 முறை இல்ல 108 முறைகள் உங்களால சொல்ல முடியும்னா சொல்லி அவரை முழு மனதோடு பிரார்த்தனை செய்யுங்க. எங்க வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, என் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆக வேண்டும், என் செல்வம் எப்போதும் குறையாமல் நிலைத்திருக்க வேண்டும், நோய்கள் அனைத்தும் தீர வேண்டும், கடன் சுமை எல்லாம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை பிரார்த்தனை செய்யுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரதோஷ நேரத்துல மாத சிவராத்திரியும் சேர்ந்து வந்தது சிறப்பானது. பிரதோஷ நேரத்தில் நாம் விரதம் இருந்து வழிபட்டால் நாம் அனைத்து நலன்களையும் பெற முடியும். அதோடு இந்த மாத சிவராத்திரியும் சேர்ந்து வந்த இந்த நேரத்துல 2 பலனையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த பிரதோஷ விரதம். அதனால 2 பலன்களும் நம்மளுக்கு தரக்கூடியது. அதனால தயவு செஞ்சு இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களால கோயில்களுக்கு செல்ல முடியலனாலும் பரவாயில்ல, வீட்லயே விளக்கேற்றி உன்னால் முடிஞ்ச ஒரு பிரசாதம் நீங்க அவருக்கு வச்சு நீங்க வழிபாடு செய்து அவர் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க. உள்ளன்போடு தூய்மையான பக்தியோடு அவரை பிரார்த்தனை செஞ்சா அவர் நம் இல்லத்தில் எழுந்தறிந்து நம்மளுக்கு அழகாக காட்சி கொடுப்பார், நம் கஷ்டங்களை எல்லாம் போக்குவார். ஒரு எளிமையான கடவுள், ரொம்ப கேட்ட வரங்களை கேட்டபடி அருளக்கூடியவர் சிவபெருமான். அதனால இந்த வழிபாடுகளை தவறாம செய்து அவருடைய அருளை பெறுங்க. இப்ப இந்த நேரத்துல ஒரு மந்திரம் சொல்றேன், அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிங்க. அப்படி சொல்ல முடியலன்னா நான் சொல்றதை நீங்க ஒலிக்க வைங்க, அதே உங்களுக்கு அதிக பலன் தரக்கூடியது. அந்த மந்திரம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்த தேஜாய சர்வாய மகாதேவாய தே நமக. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை சென்று படிங்க. அப்படி சொல்ல முடியலன்னா நான் சொல்றதாவது உச்சரிக்க வைங்க. அப்படி சொல்றது மூலமாக நம் வீட்டில் இருக்கும் அனைத்து தீய சக்திகள் எல்லாம் விலகிடும். சிவபெருமானுடைய ஆசி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வழிபாடு நம்ம செஞ்சோம்னா நம் வீட்டில் சிவபூஜை செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாவங்களும் தொலைத்து நிம்மதியா சந்தோஷமா இருக்க இந்த வழிபாடுகள் செய்யுங்க. நம் இருக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்ய ஒரு அற்புதமான வழிபாடு பிரதோஷ வழிபாடு. அதனால இந்த நேரத்தில் இந்த வழிபாடுகள் செய்து சிவபெருமானை உள்ளன்போடு பாராயணம் செய்து அவருடைய முழு அருளையும் பெற்று எப்போதும் சந்தோஷம் நலமாக இருக்க இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதிவிரைவில் உங்கள் புது பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.